வணக்கம். உலக புகழ் பெற்ற ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் புத்தகத்தோட மொத்த சாராம்சத்தையும் ரொம்ப சிம்பிளா ஆனா ஆழமா பார்க்க போறோம். இது உங்க ரிலேஷன்ஷிப்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சூப்பரான வழிகாட்டி. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். இந்த வரிய ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம். மற்றவங்களோட பழகுறதுங்கிறது ஒரு பிறவி திறமை கிடையாது, அது நாம கத்துக்கக்கூடிய ஒரு கலை. அந்த மாற்றத்துக்கான திறவுகோல் உங்க கையில தான் இருக்கு. பாருங்க, விஷயம் ரொம்ப சிம்பிள். உங்க கரியர்ல ஜெயிக்கணுமா, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா, இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கில் ரொம்ப முக்கியம். அதுதான் பீப்புள் ஸ்கில்ஸ், அதாவது மற்றவங்களோட நல்லா பழகுற திறமை. இது வேலைக்கு மட்டும் இல்ல, நம்மளோட எல்லா உறவுகளுக்குமே இதுதான் அடிப்படை. ஓகே, இந்த மாற்றத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? நம்ம செயல்கள்ல இருந்தா இல்ல நம்மளோட சிந்தனையில இருந்து தான்? வெளியில நம்ம நடவடிக்கைகள் மாறணும்னா முதல்ல உள்ளுக்குள்ள நம்ம மனநிலை மாறணும். அது எப்படின்னு பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான விதி இதுதான். நாம ஒருத்தரை குறை சொல்லும்போது அவங்க திருந்துடுவாங்கன்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க உடனே தங்களை தற்காத்துக்க தான் ஆரம்பிப்பாங்க. இதுதான் மனித இயல்பு. இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் குறை சொல்றது, அது மற்றவங்களை காயப்படுத்துது, அவங்கள டிஃபென்சிவா வைக்குது. இன்னொரு பக்கம் உண்மையான பாராட்டு, அது ஒரு தொடர்பை உருவாக்குது, அவங்கள மனசு விட்டு பேச வைக்குது. இப்போ நீங்களே சொல்லுங்க, எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க? அப்போ கண்ணில் படுற எல்லாரையும் பாராட்டணுமா? கண்டிப்பா இல்ல. இங்க ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம்: நேர்மை, உண்மை. சும்மா ஐஸ் வைக்கிற மாதிரி பொய்யா புகழவே கூடாது, அது வேலைக்கே ஆகாது. அதுக்கு பதிலா நீங்க அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும்போது அந்த பாராட்டுக்கு சக்தி ரொம்ப அதிகம். நம்மங்க, ஒரு சின்ன உண்மையான பாராட்டுக்கு ஒருத்தரோட முழு நாளையுமே அழகாக்குற சக்தி இருக்கு. சில சமயம் ஒரு உறவையே சரி செய்யவோ இல்ல ஒரு புது உறவை உருவாக்கவோ கூட அந்த ஒரு பாராட்டு போதும். சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி. நாம நினைக்கிறத மத்தவங்கள செய்ய வைக்கிறது எப்படி? நம்ம கருத்தை அவங்கள ஏத்துக்க வைக்கிறது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் இதுதான்: உங்களுக்கு என்ன வேணும்னு பேசாதீங்க, அதுக்கு பதிலா அவங்களுக்கு என்ன வேணும், இதை செய்யறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்னு பேசுங்க. எப்போ நீங்க அவங்களோட பார்வையிலிருந்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க தானா உங்க பக்கம் வருவாங்க. இதுவரைக்கும் நம்ம மனநிலையை பத்தி பார்த்தோம். இப்போ நம்மளோட சின்ன சின்ன தினசரி பழக்கங்கள் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க இன்னைக்கே கூட ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள். பேசுறதை விட கேட்கறது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஒரு நல்ல லிசனர் ஆகிறது எப்படி? மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ்லாம். முதல்ல, அவங்க பேசும்போது குறுக்க பேசாதீங்க. ரெண்டாவது, உங்க முழு கவனத்தையும் அவங்களுக்கு கொடுங்க. மூணாவது, இன்னும் தெரிஞ்சுக்க கேள்விகள் கேளுங்க. அவ்வளோதான். ஏன் கேட்கறதுக்கு இவ்வளோ சக்தி இருக்கு? ஏன்னா எல்லா மனுஷங்களுக்குமே தங்களை பத்தி பேச ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு இயல்பாவே உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி என்ன தெரியுமா? நம்மளோட புன்னகை தான். ஒரு உண்மையான சிரிப்பு அந்த இடத்தோட சூழலையே உடனே பாசிட்டிவா மாத்திடும். இந்த ஸ்லைடு சொல்ற மாதிரி தான், ஒரு புன்னகைக்கு நாம எந்த காசும் கொடுக்க வேண்டாம். ஆனா அதோட மதிப்பு விலை மதிப்பில்லாதது. நீங்க ஒரு நட்பான ஆளு, உங்ககிட்ட ஈஸியா பேசலாங்கிற செய்திய அது வார்த்தையே இல்லாம சொல்லிடும். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு உலகத்திலே ரொம்ப இனிமையான சத்தம் எதுனா அது அவரோட பேரு தான். நீங்க ஒருத்தரோட பேரை சொல்லி கூப்பிடும்போது நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்குறீங்க. அது அவங்கள ரொம்ப முக்கியமானவரா உணர வைக்கும். நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களோட மையப்புள்ளி இதுதான். அதாவது மற்றவங்கள முக்கியமானவங்களா உணர வைக்கிறது. இதுதான் உண்மையான செல்வாக்கோட அடித்தளம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற ஆழமான தாகம் என்னன்னா, நான் முக்கியமானவன் அப்படின்னு உணரணும். இந்த அடிப்படை தேவையை நீங்க பூர்த்தி செய்யும்போது அவங்களுக்கும் உங்களுக்குமான உறவு ரொம்ப வலுவாகும். மற்றவங்கள அவங்க முக்கியமானவங்க மாதிரி நடத்துங்க, ஏன்னா அவங்க உண்மையிலே முக்கியமானவங்க தான். இந்த ஒரு மந்திரம் போதும், உங்களுடைய மொத்த அணுகுமுறையுமே மாறிடும். இப்போ நாம செட்டனட்லி செய்யவே கூடாத 3 தவறுகள். 1, தேவையில்லாத விவாதத்துல இறங்குறது. 2, நம்ம ஈகோவை முன்னாடி நிறுத்துறது. 3, நீங்க சொல்றது தப்புன்னு ஒருத்தர் முகத்துக்கு நேரா சொல்றது. இந்த 3 ஒரு நல்ல உறவை ஒரே நொடியில உடைக்கக்கூடியது. இந்த வரியோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு விவாதத்துல ஜெயிக்கலாம், ஆனா நீங்க ஜெயிக்கிற அந்த நிமிஷம் நீங்க ஒரு மனுஷனை இழந்துடுறீங்க. உங்களுக்கு விவாதத்துல ஜெயிக்கணுமா இல்ல அந்த மனிதரை ஜெயிக்கணுமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. சரி, நாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இது எல்லாத்தோட முக்கியமான டேக்அவே என்ன? இத உங்க வாழ்க்கையோட புது மந்திரமாவே நீங்க எடுத்துக்கலாம். இதோ அந்த மந்திரம். மத்தவங்க மாறணும், சூழ்நிலை மாறணும்னு நாம காத்துட்டு இருக்க கூடாது. மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்கணும்.
நீங்க மத்தவங்கள பார்க்குற விதத்தையும் நடத்துற விதத்தையும் மாத்தினாலே போதும், உலகம் உங்களை பார்க்குற விதனே தானா மாறிடும். நாம இன்னைக்கு பார்த்த இந்த பிரின்சிபல்ஸ்ட எந்த ஒன்றை நீங்க இன்னைக்கே இப்போதே பயன்படுத்த ஆரம்பிக்க போறீங்க? ஒருத்தரை உண்மையா பாராட்டுறதா, இல்ல அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறதா, எதுவா வேணா இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன அடி எடுத்து வைங்க, அது ஒரு பெரிய மாற்றத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். இன்னைக்கே தொடங்குங்க.